கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று நான் உங்களோடு தியானிக்க போகிற வார்த்தை ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்குநூல் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்குநூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்குநூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஆண்டவராகிய கர்த்தர் ஆமோஸிடம் பேசுகிறார். ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். ஒரு பெரிய மதில் சுவர், பிரம்மாண்டமான சுவர் மேல் கர்த்தராகிய ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். கையிலே தூக்குநூல் இருக்கிறது. ஆமோஸிடம் இதை காண்பித்து விட்டு, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கிறார். ஆமோஸ் சரியாக பதில் சொல்லுகிறார், நான் ஒரு தூக்கு நூலை காண்கிறேன். இந்த மதில் சுவர் தூக்கு நூலின் பிரமாணத்தின்படி கட்டப்பட்டது. இந்த 7ஆம் 8ஆம் வசனத்திற்குள் என்ன அடங்கியிருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், ஒரு பிரம்மாண்டமான சுவர் இருக்கிறது. சாதாரணமான ஒரு சிறிய சுவர் அல்ல, பிரம்மாண்டமான ஒரு மதில் சுவர். இதன் மேல் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். தூக்கு நூல் இருக்கிறது. ஆமோஸ் பார்த்து கொண்டிருக்கிறார். நூல் இருக்கிறது, செவுறு இருக்கிறது, ஆண்டவர் நிற்கிறார், ஆமோஸ் இருக்கிறார். இப்போ நாம் நூல் என்றால் என்ன, மதில் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொண்டால் இந்த வாக்கியங்களின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் ஆமோஸிடம் நீ என்னத்தை காண்கிறாய் என்று சொல்லுகிறார். நூல் என்பதற்கு நாம் தமிழ் அகராதியிலே தேடி பார்த்தோமானால் பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, நாம் எல்லாருக்கும் தெரிந்தது பருத்தி இழை, அதை நூல் என்று சொல்லுகிறோம். அதனால் துணி நெய்கிறோம். இரண்டாவது, புஸ்தகங்களை நூல் என்று அழைக்கிறோம். ஆலோசனைக்கு கூட நூல் என்று அகராதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே நூலுக்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்த்தோமானால், தமிழ் அகராதியிலே கிடைக்காத சில பொருளை நாம் நூலுக்கு வேதத்திலிருந்து பெற முடியும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் நியாயத்தை நூலும், நூலுக்கு நியாயம் என்று ஆண்டவர் ஒரு பெயர் வைத்திருக்கிறார், நீதி என்னும் தூக்கு நூலையும் வைப்பேன். நூலுக்கு நியாயம் என்றும் ஒரு பொருள், தூக்கு நூலுக்கு நீதி என்றும் ஒரு பொருள் ஆண்டவர் கொடுக்கிறார். இதன் அடிப்படையிலே நம் ஆமோஸுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த தரிசனத்தை பார்க்கும்போது, அந்த நூல் நீதி என்னும் ஒரு நூல், அந்த தூக்கு நூல் நியாயம் என்னும் தூக்கு நூல். அங்கே ஆண்டவர் அதை வைத்து அந்த மதில் சுவரை அளந்து கொண்டு இருக்கிறார். ஆமோஸுக்கு அதை தரிசனமாக காண்பித்து கொண்டிருக்கிறார். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீதியையே பின்பற்றுவாயாக. தேசத்தை சுதந்திரிக்கும்படி நீ நீதியையே பின்பற்றுவாயாக. ஆங்கில வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது, ஆல்டுகெதர் ஜஸ்டிஸ், நீதியையே பின்பற்றுவாயாக. வேறு ஒரு வெர்ஷன்ல ஜஸ்டிஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அலோன் ஆண்டவர் அழகா குறிப்பிட்டு இருக்கிறார். நீதியையே பின்பற்றுவாக. நீதி தடம் புரண்டு போகும்போது தூக்கு நூலாகிய நீதியை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு வருகிறார். அநியாயம் தேசத்திலே நடக்கும்போது ஆண்டவர் தூக்கு நூல், நீதி என்னும் தூக்கு நூலை எடுத்துக்கொண்டு வந்து அதை அளந்து பார்க்கிறார். நீதி என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன? நாம் பார்க்கிற, நாம் படிக்கிற, நாம் வைத்திருக்கிற அந்த வேத புஸ்தகம்தான் நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறோம். இந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது அது தேவனுடைய பார்வையில் நீதியாக எண்ணப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ராயல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்போது வனாந்திரத்திலே எதேர்ச்சியாக அலைந்து திரிந்து சீனாய் மலையின் அடிவாரத்திற்கு அவர்கள் வரவில்லை. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் கூர்ந்து பார்க்கும்போது, மோசே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். இந்த சீனாய் மலை அடிவாரத்தில் எரிகிற ஒரு முட்புடுதலிலிருந்து ஆண்டவர் மோசேக்கு காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது அந்த மலை அடிவாரம் சீனாய் மலை அடிவாரம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரேல் ஜனத்தை விடுவித்து இந்த மலைக்கு மறுபடியும் அழைத்து கொண்டு வருவாய், இங்கே நீங்கள் என்னுடைய நாமத்தை தொழுது கொள்ளுவீர்கள், இது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அதே மலை அடிவாரத்தில், சீனாய் மலை அடிவாரத்தில் ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். மோசே மேலே சென்று
சீனாய் மலையின் கொடுமுடியிலே இந்த அக்கினிமயமான பிரமாணங்களை பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது அது தேவனுடைய நீதியாக கருதப்படுகிறது. நீதி என்னும் தூக்கு நூலை ஆண்டவர் வைத்துக்கொண்டு மதில் மேல் நிற்கிறார். நூல் என்றால் என்ன என்று உங்களுக்கு ஓரளவுக்கு நான் விளக்கி சொல்லிவிட்டேன். நூல் என்றால் நியாயம், நீதி என்றால் தூக்கு நூல். ஒரு மதில் சுவர் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த சுவர் எதன் அடிப்படையில் கட்டப்பட்டு இருக்கிறது? ஏன் கர்த்தராகிய ஆண்டவர் தூக்கு நூலை கொண்டு வந்து அங்கே நின்று கொண்டு இருக்கிறார்? இந்த சுவர், இந்த மதில் சுவர், நான் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி கட்டப்பட்டிருக்கிறேன், தூக்கு நூலின் பிரமாணத்தின்படி கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. தூக்கு நூலை, நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக வைத்து கட்டப்பட்ட தேசம் இஸ்ராயல் தேசம். கர்த்தர் சீனாய் மலையிலே இந்த அக்கினிமயமான பிரமாணங்களை கொடுத்து இந்த தேசத்தை உருவாக்குகிறார். 70 பேராக எகிப்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். ஒரு தேசமாக வெளியே வருகிறார்கள். இந்த பிரமாணத்தின் அடிப்படையிலே இந்த தேசம் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த சுவரை ஆண்டவர் இந்த தேசத்திற்கு குறிப்பிடுகிறார். இஸ்ராயல் தேசத்தை மதிலாக அங்கே குறிப்பிட்டு காண்பிக்கிறார். இந்த மதிலின் அஸ்திபாரம் நியாயப்பிரமாணத்தினால் கர்த்தருடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட தேசம். நம்முடைய தேசத்திற்கெல்லாம் ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, அரசியல் சாசனம் இருக்கிறது. அதே போல இஸ்ராயல் தேசத்துக்கு அரசியல் சாசனம் கிடையாது. கர்த்தருடைய வேதம் தான் அவங்களுக்கு அரசியல் சாசனம். இந்த வேதத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்ட தேசம் இஸ்ராயல் தேசம். அந்த மதில் சுவரின் அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தை. வார்த்தையினால் நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம், எங்களிடத்தில் வெளிப்பாடு உண்டு, வேதம் உண்டு என்று சொல்லுகிற அந்த இஸ்ராயல் தேசத்திலே சீர்கேடு காணப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிற அந்த தேசத்தை ஆண்டவர் தூக்கு நூல், நீதி என்னும் தூக்கு நூலை எடுத்துக்கொண்டு வந்து அளந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமோசுக்கு இதை தரிசனமாக காண்பிக்கிறார். நியாயம்தான் நூல், நீதிதான் தூக்கு நூல். இந்த பிரமாணத்தின்படி நாம் கட்டப்பட்டு இருக்கிறோமா? நம்முடைய அஸ்திபாரம் எதன் மேல் இருக்கிறது? இந்த வார்த்தை, ஜீவ வார்த்தையின் மேல் நம்ம அஸ்திபாரம் போட்டு இருக்கிறோமா? ஜீவ வார்த்தை வேற ஒன்றும் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் ஜீவ வார்த்தை. நம்முடைய அஸ்திபாரம் எதன் மேல் கட்டப்பட்டு இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எதன் மேல் கட்டப்பட்டு இருக்கிறது? நாம் கொஞ்சம் நிதானத்தை பார்க்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கை யாரோ ஒரு புனிதர் மேல், பரிசுத்தவான்கள் மேல் கட்டப்பட்டு இருக்கிறது. அவருடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் இல்லை. அஸ்திபாரத்தை பார்த்தோம்னா வேற யார் யாரோ இருக்கிறாங்க. புனிதர்களால் நம்மை காப்பாற்ற முடியாது, பரிசுத்தவான்களால் நம்மை காப்பாற்ற முடியாது. அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாக இருக்கலாம், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானாக இருக்கலாம். எல்லாருக்கும் அஸ்திபாரம் கிறிஸ்து. விலையேற பெற்ற பரீட்சிக்கப்பட்ட அந்த மூலைக்கல் கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்பட்டு இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து என்னும் அந்த கற்பாறையின் மேல் நாம் அஸ்திபாரம் போட்டு இருக்கிறோமா? இந்த ஜீவ வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம இஸ்ராயல் தேசத்தை பார்க்கும்போது நாங்கள் இந்த பிரமாணத்தின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு நிற்கிற சுவர், மதில் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அங்கே தாறுமாறுகள் காணப்படுகிறது, சீர்கேடுகள் காணப்படுகிறது. ஆண்டவர் இந்த மதில் சுவரை தாங்கி பிடிப்பதற்காக அங்கு வந்து நிற்கவில்லை, இதை அளந்து பார்த்து இதை இடிப்பதற்காக வந்து நிற்கிறார். ஒரு அரணிப்பான பட்டணத்தை கைப்பற்ற வேண்டுமானால் முதலில் அந்த பட்டணத்துடைய மதிலை நாம் தகர்க்க வேண்டும். எரிகோ பட்டணம் எப்படி கைப்பற்றப்பட்டது என்று நம் அனைவருக்கும் தெரியும். எரிகோ பட்டணத்தின் மதில்கள் எப்படி தகர்க்கப்பட்டது என்றும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பட்டணம், இஸ்ராயல் என்னும் தேசம், ஒரு மதில் சுவரை கொண்டு இருக்கிறது. இந்த மதில் சுவர்களே தாறுமாறுகள் காணப்படுகிறது. சத்ரு முதலாவது செய்கிற காரியம், மதில் சுவர் எங்க வீக்கா இருக்குது, எங்க அதுல பிளவுகள் இருக்கிறது, சீர்கேடுகள் இருக்கிறது, எங்கே அஸ்திபாரம் ஆடிக்கொண்டு இருக்கிறது, எங்கே கோணலும் மாறுபாடும் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஒரு மதிலை தகர்ப்பதற்கு முன்பாக அந்த மதிலுடைய வீக் பாயிண்ட் எங்கே அது பலகீனமாக இருக்கிறது என்று சத்ரு முதலில் ஆராய்ந்து பார்ப்பான். ஒரு வீட்டுக்கு பொதுவாக நாம் போகும்போது உள்ளே நுழைந்தவுடன் நம்ம கண்ணுக்கு சில காரியங்கள் படும். ஒரு போட்டோ ஃப்ரேம் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. கோணலா இருந்தா உடனே நம்ம கண்ணுக்கு படும். செவரில் இருக்க கடிகாரம், கிளாக் கோணலா இருந்தா உடனே நம்ம கண்ணுக்கு படும். அதே போல இந்த செவரிலே கோணல்கள், தாறுமாறுகள், சீர்கேடுகள் எங்க இருக்குது என்று நாம் பார்க்க வேண்டுமானால் இந்த வேதம் என்னும் தூக்கு நூலை வைத்து பார்க்கும்போது நமக்கு சரியாக அது காட்டி கொடுக்கும்.
ஆண்டவர் இந்த பிரமாணத்தின் அடிப்படையிலே அந்த மதிலை அழுந்து கொண்டிருக்கிறார். உன்னத பாட்டிலே நாம் பார்க்கும்போது சூலமித்தியால் சாலமோனை நோக்கி சொல்லுகிறாள், நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களிலே கடாட்சியம் பெறலானேன். இங்கே நாம் இதை இஸ்ராயல் சபை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஜூவிஷ் சர்ச் தன்னைத்தானே ஒரு மதில் என்று சொல்லிக் கொள்ளுகிறது. கர்த்தருடைய கண்களிலே கடாட்சியம் பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த மதில் சுவரிலே சீர்கேடுகள் காணப்படுகிறது. தூக்குநூல் பிரமாணத்தை நாம் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பாக இதனுடைய பின்னணி வரலாற்றை நாம் புரிந்து கொள்வது நமக்கு மிகவும் அவசியம். ஆமோஸின் காலத்தில் இஸ்ராயலில் இருந்த ராஜா யெரொபெயாம், 2ஆம் யெரொபெயாம். அங்கே இருந்த தீர்க்கதரிசியின் பெயர் அமத்சியா. ஏன் 2ஆம் யெரொபெயாம் என்று சொல்கிறேன் என்றால், இதற்கு முன்பாகவே யெரொபெயாம் என்று ஒரு ராஜா இருந்திருக்கிறார். அவருடைய காலம் சாலமோனுடைய காலம். இந்த வரலாற்றை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சாலமோன் தன்னுடைய இறுதி நாட்களிலே கர்த்தருக்கு விரோதமாக நடந்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார். ஆண்டவர் தேசத்தை 2ஆக பிரிக்கிறார். தெற்கு தேசம் யூதயா தேசம் என்றும், வடக்கு தேசம் இஸ்ராயல் தேசம் என்றும் 10 கோத்திரங்கள் இஸ்ராயல் தேசத்திற்கும். இது யார் கிட்ட போகுதுன்னு நாம் பார்த்தோமானால், சாலமோனிடம் ஊழியக்காரனாக இருந்த நாபோத்தின் குமாரனாக யெரொபெயாம் சாலமோனுடைய குமாரனிடத்திலிருந்து 10 கோத்திரங்களை பிரித்து கொண்டு போய் ராஜாவாக மாறிவிடுகிறார். 10 கோத்திரங்களை அவர்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ராயல் தேசத்திலே 1ஆம் ராஜா பிரிக்கப்பட்ட பிறகு இஸ்ராயல் தேசத்திலே 1ஆம் ராஜா 1ஆம் யெரொபெயாம். இவரிடத்திலிருந்து நாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னால் 13ஆவது ராஜா 2ஆம் யெரொபெயாம். இவர்கள் இருவருக்கும் இருக்கும் காலநிலை இடைவெளி 150 வருடம் ஏறக்குறைய. 2ஆம் யெரொபெயாம் 1ஆம் யெரொபெயாம் சந்ததியிலே வரவில்லை. இடைப்பட்ட காலத்திலே ஆகாப் என்னும் ஒரு ராஜா இருக்கிறார். ஆகாப் பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இது நடப்பது இஸ்ராயல் தேசம், யூதா தேசத்திலே அல்ல. யூதா தேசத்திலே வேறு ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தாவீதின் வம்சத்தில் வந்தவர்கள். இஸ்ராயல் தேசத்திலே யெரொபெயாம் வம்சத்திலே வருகிறவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இடையிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. ஆகாபின் பொல்லாப்பின் நிமித்தம் ஆண்டவர் ஒரு அழகா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆகாப் வீட்டு தூக்கு நூல் அல்லது மட்ட நூலை நான் எருசலேம் மேலே போடுவேன் என்று சொல்லுகிறார். இதே ஆமோஸுக்கு காண்பித்த அந்த தூக்கு நூல் ஆகாபுக்கு ஏற்கனவே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளந்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல் எருசலேமை துடைத்து விடுவேன். இங்கே ஒரு அழகான ஒரு வாக்கியம் இருக்கிறது. ஆகாப் வீட்டின் தூக்கு நூல், இதற்கு மட்ட நூல் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகாப் வீட்டின் தூக்கு நூல் என்றால் என்ன? ஆகாப் செய்த அக்கிரமத்திற்கு அளவே இல்லை. ஆகாப் குற்றமில்லாத இரத்தம் அநேக சிந்தியிருக்கிறார். ஜெசபல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு இருக்கிறார். தேசம் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. பிள்ளைகளை பாகாலுக்கு நரபலியாக அக்கினி தீக்கடக்க பண்ணுகிறார்கள், பலிகொடு செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் ஆகாப் வீட்டை முற்றிலுமாக சங்கரிப்பதற்காக ஆகாபின் படைத்தளபதியாக யெகூவை எலிசா தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். எலிசா தீர்க்கதரிசி யெகூவுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் யெகூ நிறைவேற்றுகிறார். ஆகாப் வீட்டை முற்றிலுமாக கொன்று போடுகிறார். ஆகாபின் பிள்ளைகளை கொன்று போடுகிறார். எலிசா தீர்க்கதரிசி சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். இதனால் யெகூவுக்கு, ஆகாபின் படைத்தளபதியாக யெகூவுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உன்னுடைய சந்ததியிலே 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே வீற்றிருப்பீர்கள் என்று ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இப்போ இந்த 2ஆம் யெரொபெயாம் யாருன்னு நாம் பார்த்தோம்னா, 1ஆம் யெரொபெயாம் வழியில வந்தவர் அல்ல, யெகூவின் சந்ததியிலே வந்த 4ஆம் ராஜா. ஏற்கனவே ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், யெகூவின் வம்சத்திலே 4 தலைமுறை மட்டும் சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பீர்கள் என்று. யெகூவின் வம்சத்திலும் யாரும் கர்த்தரை உண்மையாக பின்பற்றவில்லை, சீர்கேடானதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமான பொல்லாத காரியங்கள் காணப்படுகிறது. யெகூவிலிருந்து 4ஆம் ராஜா 2ஆம் யெரொபெயாம். 1ஆம் யெரொபெயாமுக்கும் 2ஆம் யெரொபெயாமுக்கும் உள்ள வித்தியாசம் 150 வருஷங்கள். 2ஆம் யெரொபெயாம் ராஜாவின் காலத்தில் இருந்த தீர்க்கதரிசி யார் என்று நாம் பார்த்தால் யோனா தீர்க்கதரிசி. இதை நாம் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்திலே காண முடியும். யோனா தீர்க்கதரிசி 2ஆம் யெரொபெயாம் ராஜாவுக்கு அநேக
ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார். இதன் அடிப்படையில் 2ஆம் யெரொபெயாம் சிரியாவுக்கு விரோதமாக போர் செய்து தமஸ்கு வரைக்கும் தன்னுடைய எல்லைக்குள்ளே இணைத்து கொண்டிருக்கிறார். இதற்கு பின்னுதான் யோனா தீர்க்கதரிசி நினைவேக்கு அனுப்பப்படுகிறார். இன்னும் அசீரிய ராஜ்யம் அங்கு எழும்பவில்லை. அசீரிய ராஜ்யத்துக்கு பிறகுதான் பாபிலோன் ஒரு ராஜ்யமாக எழும்புகிறது. நேபுகாத்நேச்சர் ராஜா இன்னும் எழும்பவில்லை. இதே காலத்துல ஆமோஸ் தீர்க்கதரிசி யூதா தேசம் பெத்லகேம்க்கு அருகில் இருக்க தெக்கோவாவிலிருந்து இஸ்ராயல் தேசத்துக்கு அனுப்பப்படுகிறார். யூதா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா உசியா ராஜா. உசியா ராஜா மரணம் அடைந்ததற்கு பின்புதான் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த தரிசனத்தை காண்கிறார். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை. இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசி எழும்பல. அப்போ 2ஆம் யெரொபெயாம் காலத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் யோனா மற்றும் ஆமோஸ். ஆமோஸ் தீர்க்கதரிசி யூதேயா தேசத்திலே மந்தை மேய்த்து கொண்டு காட்டத்தி பழங்களை பொறுக்கி கொண்டு இருக்கிறார். இந்த காட்டத்தி பழம் நாம் புதிய ஏற்பாட்டில் படித்திருக்கிறோம். சக்கையோ இந்த மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க முயற்சி செய்கிறார். அதே மரத்தின் பழங்களை இங்கே ஆமோஸ் பொறுக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இவருக்கு வெளிப்படுகிறது. நீ யூதேயா தேசம் தெக்கோவை விட்டு பெத்தேலுக்கு போ, அங்கே போய் யெரொபெயாம் ராஜாவுக்கும் அமத்சியா என்னும் தீர்க்கதரிசிக்கும் விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை தெரிவி என்று அனுப்பப்படுகிறார். யோனா தீர்க்கதரிசி அங்கிருந்து நினைவேக்கு அனுப்பப்படுகிறார். எல்லாம் ஒரே கால நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசி இந்த தரிசனத்தை அமத்சியா என்னும் ஆசாரியனிடம் வந்து சொல்லுகிறார். யார் இந்த அமத்சியா? ஆசாரியனாக அழைக்கப்பட்டிருக்கிறாரே யார்? நம்ம 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது 1ஆம் யெரொபெயாம் சாலமோனுடைய ஊழியக்காரனாகிய யெரொபெயாம் 10 கோத்திரங்களை பிரித்து கொண்டு வரும்போது மறுபடியும் ஜனங்கள் தெற்கு தேசமாகிய யூதாவுக்கு சென்று விடாமல் இருப்பதற்காக, அங்கே பஸ்கா கொண்டாட பலி செலுத்த எருசலேம் தேவாலயத்துக்கு சென்று விடாமல் இருப்பதற்காக ஒரு கொடுமையான பாவத்தை செய்கிறார். தானிலே ஒரு கன்றுக்குட்டியும் பெத்தேலிலே ஒரு கன்றுக்குட்டியும் பொன்னினால் செய்து நிறுவுகிறார். அது ஜனங்களுக்குள் பாவமாக மாறுகிறது. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் வரைக்கும் பெத்தேல் வரைக்கும் சென்று பணிந்து கொண்டார்கள். தேசம் முழுவதும் மேடைகள் வைத்து தோப்புகள் வைத்து விக்கிரக ஆராதனை செய்யப்பட்டது. பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினார்கள். இந்த பொன்னினால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டிக்காக 1ஆம் யெரொபெயாம் ஆசாரியர்களை நியமிக்கிறார். அது எங்க இருக்கு பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான் 1ஆம் யெரொபெயாம் ராஜா. இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். இந்த விவரங்கள் எல்லாம் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும். இந்த பொன்னினால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டிகளுக்காக யெரொபெயாம் ராஜா ஆசாரியர்களை நியமிக்கிறார். இவர்கள் ஆரோனின் வழியில் வந்தவர்கள் அல்ல. நாம் பார்த்தால் அவன் மேடையாகிய ஒரு கோவிலை கட்டி, இந்த பொன் கன்றுக்குட்டிகளுக்காக மேடையாகிய ஒரு கோவிலை பெத்தேலிலும் தானிலும் கட்டி, லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர் ஆக்கினான். இப்போ அமத்சியா 2ஆம் யெரொபெயாம் 150 வருடங்களுக்கு பிறகு இந்த அமத்சியா ஆசாரியன் எங்கிருந்து வந்தான் என்று நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். 1ஆம் யெரொபெயாம் ஈனமானவர்களை கன்றுக்குட்டிக்காக ஆசாரியராக நியமித்தான். அவர்கள் லேவியின் புத்திரர் அல்ல. அந்த வழியில் வந்தவன் தான் இந்த அமத்சியா என்னும் ஆசாரியன். இப்படி கன்றுக்குட்டிக்காக ஆசாரியராயிருக்கிற அமத்சியாவிடம் யெகோவாவின் தீர்க்கதரிசியாக ஆமோஸ் வந்து இந்த தரிசனத்தை விவரித்து சொல்லுகிறார். இஸ்ராயல் என்னும் தேசத்தின் மேல் தூக்கு நூல் இடப்பட்டிருக்கிறது, நூல் போடப்பட்டிருக்கிறது. யெரொபெயாம் ராஜாவிடம் நீ சென்று சொல், 2ஆம் யெரொபெயாமிடம், நீ நெருக்கப்பட்டிருக்கிறாய், உன்னிலே தாறுமாறுகள் காணப்படுகிறது. யெரொபெயாம் வீட்டுக்கு விரோதமாக கர்த்தர் பட்டயத்தை உருவப் போகிறார். தேசம் சிறைப்பட்டு போக போகிறது. அசீரிய ராஜ்யம் இன்னும் எழும்பவில்லை. சீக்கிரத்தில் அசீரியாவை கர்த்தர் எழுப்பிவிட போகிறார். வெட்டுக்கிளியை போல அசீரியா தேசம் வந்து இஸ்ராயல் தேசத்தார் சிறைப்பட்டு போக போகிறார்கள். இந்த காரியங்களே மதில் மேல் நின்று ஆண்டவர் ஆமோஸுக்கு காண்பிக்கிறார். இதை ஆமோஸ் அமத்சியாவிடமும் அங்க இருக்கிற ஜனங்களிடம் தெரியப்படுத்துகிறார். இதை தொடர்ந்து அமத்சியாவின் எதிர்வினை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்த்தால், யெரொபெயாம் ராஜாவுக்கு இதை தெரியப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியன் ஆகிய அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தைகளை சகிக்க மாட்டாது என்று தெரியப்படுத்துகிறார். சொல்லிட்டு ஆமோஸ்க்கு சொல்றார்,
நீ அப்பத்துக்காக ஒரு வேளை இல்லை காசுக்காக ஒரு வேளை தீர்க்க தரிசனம் சொன்னீங்கன்னா உங்க ஊருக்கு இஸ்ராயல் இது யூதா தேசத்துக்கு போயிடு. அங்க போய் அப்பத்துக்காக தீர்க்க தரிசனம் சொல்லு. அங்க உசியா ராஜா இருக்கிறார். அங்கே தீர்க்க தரிசனம் சொன்னால் அங்கே தேவாலயம் இருக்கு, உனக்கு அப்பம் கிடைக்கும், அங்கே உனக்கு இருக்கிறதுக்கு வீடு கிடைக்கும், தங்க எல்லா ஏற்பாடையும் உசியா ராஜா செய்து தருவார். பெத்தேல் இங்கே யெரொபெயாமின் பரிசுத்த ஸ்தலம். பெத்தேலிலே கன்றுக்குட்டிக்கு ஒரு மேடை வைத்து கோவில் கட்டி அங்கே இரண்டாம் யெரொபெயாம் ராஜா அதுக்கு பரிசுத்த ஸ்தலமாக மாற்றி வைத்திருக்கிறார். இங்கே நீ தீர்க்க தரிசனம் சொல்லாதே, யூதய தேசத்துக்கு உன் தேசத்திற்கு போய் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு என்று அமத்சியா, கன்றுக்குட்டியின் தீர்க்க ஆசாரியனாக அமத்சியா யெகோவாவின் தீர்க்கதரிசியாக ஆமோஸை பார்த்து சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டில் துவங்கும் காலம் சமீபித்து இருக்கிறது. நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதென்றால் துன்மார்க்கனும் பாவியும் பக்தி இல்லாதும் எங்கே நிற்பார்கள்? கர்த்தருடைய வீட்டிலே முதலிலே நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிற நாள். அமத்சியாவுக்கு முதல் தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் அங்கே தீர்ப்பை அங்கே எழுதுகிறார். ஆமோஸின் வாயிலாக தெரிவிக்கப்படுகிறது. அமத்சியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்நிய தேசத்திலே தீட்டான தேசத்திலே மரித்து போவாய். ஆண்டவர் அமத்சியாவுக்கு ஜனங்களை தவறான வழியில நடத்தி கொண்டிருக்கிற ஆசாரியனாக அமத்சியாவுக்கு தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார். ஆமோஸுக்கு விரோதமாக அமத்சியா எழும்புகிறார். ஆமோஸின் வாயிலாக கர்த்தர் தீர்ப்பை எழுதுகிறார். ஆமோஸை பார்த்து அமத்சியா சொல்லுகிறார், இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லாதே. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பிள்ளைகளிலே சிலரை நான் தீர்க்கதரிசியாக எழுப்பினேன், அவர்களை நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாதே என்று சொன்னீர்கள். உங்களுடைய குமாரர்கள் சிலரை நான் நசரேயராக எழுப்பி கொடுத்தேன், அவங்களுக்கு நீங்க திராட்சை ரசம் குடிக்க கொடுத்தீர்கள். இப்போது ஆமோஸை பார்த்து இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லாதே, யூதேய தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறீர்கள். அமத்சியாவுக்கு விரோதமாக யெரொபெயாமுக்கு விரோதமாக கர்த்தர் தீர்ப்பை எழுதுகிறார். யெரொபெயாம் வீட்டுக்கு விரோதமாக கர்த்தர் பட்டயத்தை உருவி கொண்டு நிற்கிறார். வேதம் தெளிவுபடுத்துகிறது, யெரொபெயாம் வீட்டுக்கு விரோதமாய் பட்டயத்தோடு எழும்பி வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே வருவேன். யெரொபெயாம் 41 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டு இருக்கிறார். யெகூவின் வம்சத்திலிருந்து 4ஆம் தலைமுறை. 41 வருஷமும் செழிப்பான நாட்கள். ஆண்டவர் பொறுத்து பார்க்கிறார். தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். கிருபையாய் இருந்து பார்த்து விட்டார். இப்போ இந்த மதில் சுவர் தூக்கு நூல் பிரமாணத்தின்படி அளந்து பார்க்கப்படுகிறது. அதில் தாறுமாறுகள் காணப்படுகிறது. அமத்சியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமோஸ் அமத்சியா பார்த்து சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல. நான் அத்தி பழங்களை பொறுக்கி கொண்டிருந்தேன், என்னுடைய மந்தையை மேய்த்து கொண்டிருந்தேன், என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் என்னை அனுப்பினார். உனக்கு இந்த தீர்ப்பை எழுதுவதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு என் வாயிலே அவருடைய வார்த்தை அருளி உனக்கு விரோதமாய் அனுப்பி இருக்கிறார். தீர்ப்பு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போதும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. இது நிமித்தம் உன் பெண் ஜாதி நகரத்திலே வேசியாவால், உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தால் வீழ்வார்கள். உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டு கொள்ளப்படும். நீயோவெனில் அசுத்தமான தேசத்திலே, அசீரிய தேசத்திலே, அசுத்தமான தேசம் என்பது அசீரிய தேசத்தை குறிப்பிடுகிறது, செத்து போவாய். இஸ்ரவேலும் தன் தேசத்திலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸின் வாயிலாக யெரொபெயாமுக்கும் அமத்சியாவின் என்கிற கன்றுக்குட்டியின் ஆசாரியனுக்கும் தீர்ப்பு எழுதப்படுகிறது. இஸ்ராயல் ஜனத்துக்கும் தீர்ப்பு எழுதப்படுகிறது. இஸ்ராயல் ஜனம் சிறை பிடிக்கப்பட்டு அந்நிய தேசத்துக்கு கொண்டு போகப்படுவார்கள். இதன் பிறகு இந்த 10 கோத்திரங்களும் ஒரு தேசமாக இருக்கப் போவதில்லை. ஆண்டவர் அந்த மதிலின் மேல் இருந்து தூக்கு நூலின் பிரமாணத்தின்படி இதை அளந்து பார்க்கிறார். நூல் போடப்பட்டு இருக்கிறது. அதே வார்த்தை மறுபடியும் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டு கொள்ளப்படும். நூல் போட்டு அமத்சியாவின் வயல், அவனுடைய சொத்து, அவனுடைய ஆஸ்தி பங்கிட்டு கொள்ளப்படும் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமத்சியா என்னும் கன்றுக்குட்டியுடைய ஆசாரியனுக்கு ஆண்டவர் ஒரு கடுமையான தீர்ப்பை எழுதுகிறார். ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் அல்லவா. ஆசாரியன் ஜனங்களை வழி நடத்த வேண்டும். வேதமே வெளிச்சம், வேதத்தை போதிக்க வேண்டிய ஆசாரியர்கள் வேதத்தை புரட்டுகிறார்கள். கர்த்தராகிய யெகோவாவுக்கு செலுத்த வேண்டிய மகிமை கன்றுக்குட்டிக்கு செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசிகள் அங்கே கொல்லப்படுகிறார்கள், வார்த்தைகள் நிராகரிக்கப்படுகிறது.
ஆண்டவர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டில் ஆரம்பிக்கிற நாள் சமீபமாயிருக்கிறது. நாம் தொடர்ந்து இந்த தூக்குநூல் பிரமாணத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை நாம் புரிந்து கொண்டால், இந்த தூக்குநூல் என்றால் என்ன, அது ஏன் இந்த மதில் மேல் போடப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். தூக்குநூல் அல்லது நூல் போடுதல் என்றால் வேதத்தின் அடிப்படையில் என்ன பொருள் என்று நாம் பார்க்கும்போது, சீனாய் மலை அடிவாரத்தில் மோசே 40 நாள் கர்த்தரோடு இருக்கிறார். அக்கினிமயமான பிரமாணங்களை பெற்றுக்கொள்ள மேலே சென்றிருக்கிறார். மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து இந்த அருவறுப்புகளை பார்க்கிறார். பொன்னினால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டி இருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். தேவனை தள்ளி வைத்துவிட்டு பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தெய்வமாக மாற்றிவிட்டார்கள். யாவே தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கன்றுக்குட்டிக்கு கொடுத்து விட்டார்கள். மோசே பார்க்கிறார், நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்ட தேசம் தங்களுடைய தேவனை, தெரிந்து கொண்ட தேவனை, ஆண்டவர் சொல்லுகிறார், நற்குல திராட்சை செடியாக உன்னை வனாந்திரத்திலே கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை இவர்கள் தள்ளிவிட்டு ஒரு கன்றுக்குட்டிக்கு அந்த மகிமையை செலுத்தி விட்டார்கள். மோசே பார்க்கிறார், பகைவருக்கு முன்பாக இஸ்ராயல் ஜனங்கள் நிர்வாணமாக இருக்கிறதாக குறிப்பிடுகிறார். மதில் தகர்க்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு மதிலாக பாதுகாப்பு இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த ஆண்டவரை நிராகரித்து விட்டு இந்த பிரமாணத்தை, இந்த நீதி பிரமாணம், நியாய பிரமாணத்தை அவர்கள் நிராகரித்து விட்டு ஒரு கன்றுக்குட்டியை தெய்வமாக மாற்றி விட்டார்கள். அப்பொழுது மோசே சொல்லுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? மோசே நிற்கிற இடம் கவனமா பார்த்தீங்கன்னா, பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அப்போ லேவியின் புத்திரர்கள் மோசேயின் பக்கமா ஒதுங்கி வராங்க. அங்க ஒரு வேறுபாடு தெரிகிறது. வாசலின் அருகே மோசே நிற்கிறார். இதே போல புதிய ஏற்பாட்டிலே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். நானே வாசல், இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல மோசே சொல்லுகிறார், வாசல் அண்டையில நின்று கொண்டு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒரு கூட்ட லேவியர் பிரிந்து வராங்க. இந்த பக்கம் நியாயப்பிரமாணத்தை மீறினவர்கள் முதல் 2 பிரமாணங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை மீறிவிட்டு கன்றுக்குட்டியை தூக்கி வச்சுட்டாங்க. 2வது பிரமாணத்தையும் மீறிட்டாங்க. நீ எந்த ஒரு சிலையும் உனக்கு செய்து கொள்ளாதே என்று ஆண்டவர் தெளிவும் திட்டமுமாக கொடுத்திருக்கிறார். 2வது கட்டளையும் மீறியாச்சு. இப்போ மோசே கூப்பிடுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? தூக்கு நூல் போடுவதன் பொருள் இங்கே நமக்கு தெளிவாக காண்பிக்கப்படுகிறது. வேறு பிரித்தல். கன்றுக்குட்டி பக்கம் இருக்கிற ஆசாரிகள் ஒரு பக்கம், கர்த்தரை யாவேயை தெய்வமாக கொண்ட ஆசாரியர்கள் வேற பக்கம், மோசேயின் பக்கமாக வாசல் அண்டையிலே பிரிந்து வந்து நிற்கிறார்கள். இந்த இடத்துல நாம் தூக்கு நூலை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம். ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். தன்னுடையவர்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். பக்தி உள்ளவனை தனக்கென்று ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார், பிரித்தெடுக்கிறார். அன்று அந்த லேவியர்கள் தங்களுடைய சகோதரர் என்றும் பாராமல் அநேகரை வெட்டி போடுகிறார்கள். 3000 பேர் சங்கரிக்கப்படுறாங்க, கன்றுக்குட்டிக்கு ஆராதனை செய்தவர்கள். இன்னொரு உதாரணத்தை நம்ம 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். இந்த தூக்கு நூல் பிரமாணம் இங்கே எப்படி தாவீது செயல்படுத்துகிறார். தாவீது ராஜாவாக ஸ்தாபிக்கப்பட்டு விட்டார். இப்போ சுற்றி இருக்க பகைஞரோடு அவர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். முதலில் அவர் பெலிஸ்தேரை வென்று அதை பிடித்து கொண்டார். 2வதாக 8ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவன் மோவாபியரையும் முறியடித்து, தாவீது மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடு வைத்து அவர்களை கப்பம் கட்ட வைத்தார். இந்த இடத்துல அந்த நூல் போட்டுங்கிற வார்த்தை வருதா? நம்ம மோசே எப்படி வேறு பிரித்தாரோ அதே கான்செப்ட், சேம் திங், அதே பொருள். நூல் போடுதல், தூக்கு நூல், நூலின் அடிப்படையிலே ஜனங்களை வேறு பிரித்தல். இங்கே தாவீது மோவாபியரை மேற்கொண்டு அந்த தேசத்தை பிடித்து அந்த மனுஷர் மேல் நூல் போட்டார்.
மோவாபு தேசத்துல தான் சவுல் துரத்தும் போது தாவீது போய் அடைக்கலமாக தங்கியிருக்கிறார். தன்னுடைய தகப்பனையும் தகப்பன் வீட்டாரையும் அடைக்கலமாக அங்க வைத்திருக்கிறார். இப்போ ராஜாவை ஆன பிறகு இந்த மோவாப் புத்திரரை அழித்து போடுகிறார். அந்த தேசத்தை கைப்பற்றுகிறார். நூல் போட்டு இரண்டில் ஒரு 2 பங்கு மனுஷரை கொன்று போடுகிறார். இன்னும் மோவாபேர் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா லோத்துல இடத்திலிருந்து வர புத்திரர்கள். கொன்று போட்டு ஒரு பங்கை கப்பம் கட்ட வைக்கிறார். நூல் போடுதல் என்றால் அளந்து ஒரு அளவிடுதல், ஒரு மதிப்பீடு செய்தல். யுத்தம் பண்ண பராக்கிரமசாலிகளா இருக்கிற அத்தனை பேரையும் தாவீது கொன்று போட்டு அங்க இருக்கிற ஏழை எளிய ஜனங்களை சேவை செய்வதற்கு, கப்பம் கட்டுவதற்கு, நிலத்தை பண்படுத்துவதற்கு வைத்துக் கொள்ளுகிறார். அப்போ ஜனத்தை 2 டைப்பா தாவீது அங்கு பிரித்து கொள்ளுகிறார். நூல் போடுதலுக்கு நீங்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். மோசே கர்த்தருடைய ஜனங்களையும் கன்றுக்குட்டியினுடைய ஆசாரியர்களையும் பிரித்து எடுத்தார். இங்கே தாவீது பராக்கிரமசாலிகளையும் அங்கே பலவீனமார்களையும் பிரித்து கப்பம் கட்ட வைக்கிறார். பராக்கிரமசாலிகளை கொன்று போடுகிறார். தொடர்ந்து நாம் எசேக்கியேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு உதாரணத்தை பார்த்தால், எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குறைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவில் நான் கனயீனம் பண்ணப்படுகிறேன். ஆண்டவர் ஆசாரியர்கள் குறித்து வேதனைப்படுகிறார். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் ஆசாரியர்களுக்கு வேறு பிரிக்க தெரியவில்லை. சுத்தமானதுக்கும் அசுத்தமானதுக்கும் அவர்களுக்கு வேறு பிரிக்க தெரியவில்லை. நூல் போடுவதன் பொருள் ஜனங்களை அல்லது வேறு ஒரு காரியத்தை 2ஆக பிரிப்பது. ஒன்று பரிசுத்தமானது, இன்னொன்று அசுத்தமானது. ஒன்று கர்த்தருடைய ஜனங்கள், ஒன்று கர்த்தருக்கு விரோதியாய் நிற்கிறவர்கள், கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிறவர்கள். 2ஆக பிரிக்கிறது தான் நூல் போடுவது. இப்போ ஆண்டவர் அந்த மதிலின் மேல் நின்று கொண்டு ஏன் நூல் போட்டார் என்பது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் நான் வேறுபாடு செய்வேன், நான் வித்தியாசத்தை காட்டுவேன். செம்மறி ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் நான் வேறுபடுத்துவேன், பிரிப்பேன்கிறார். வலது கை பக்கம் ஒருத்தர், இடது கை பக்கம் ஒருத்தரா நான் பிரிப்பேன். கோதுமையும் பதரையும் பிரிப்பேன், புடைத்து எடுப்பேன். கோதுமைக்கு முன்பாக பதர் எம்மாத்திரம், கோதுமை மணிக்கு முன்பாக பதர் நிற்க முடியாது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக, கர்த்தருடைய ஆசாரியருக்கு முன்பாக பேலியாளின் பிள்ளைகள் நிற்க முடியாது. ஆண்டவர் நூல் போட்டு வேறு பிரித்து எடுப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். விசாலமான ஒரு வழி உண்டு, அதன் வழியா போனால் அதன் முடிவு மரணம். இடுக்கமான வாசல். பிரித்து எடுக்கிறார், வேறு பிரிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனெவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. அப்போ 2 வகையான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிற கூட்டம், மற்றொரு கூட்டம் சத்தியத்தை புரட்டுகிற கூட்டம். ஆண்டவர் தெளிவா சொல்கிறார், என்னுடைய வார்த்தை உள்ளவனேவனோ அதை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன்பாக பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் அல்லவா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போல இருக்கிறது. இந்த தூக்கு நூல் பிரமாணம் அக்கினியை போல இருக்கிறது. பொன்னை புடமிடுகிறது, வேறு பிரித்து எடுக்கிறது, வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கிறது. ஆண்டவர் ஜனங்களை வேறு பிரிக்கிற காலம் சமீபித்திருக்கிறது. ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கும் உலகத்தாருக்கும் இருக்க வேறுபாடை காண்பிக்கிற நாள் சீக்கிரமாய் வருகிறது. மோசே சொல்லுகிறார், கர்த்தருடையவர்கள் என்னுடைய பட்சமாய் சேருங்கள். மோசே அங்க ஆரோனை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்களை நிர்வாணமாக்கிட்டே. கர்த்தருக்கு முன்பாக, பகைவருக்கு முன்பாக ஜனங்களை நிர்வாணமாக்கி விட்டார்கள். கன்றுக்குட்டியை செய்து வைத்து கர்த்தரை தள்ளிவிட்டு கன்றுக்குட்டிக்கு மகிமையை செலுத்தினார்கள். ஜனங்கள் பகைவருக்கு முன்பாக நிர்வாணமாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். இதே காட்சி தான் நம்ம ஏதேன் தோட்டத்தில் பார்க்க முடியும். ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாக காணப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை புறம் தள்ளிவிட்டு தங்கள் நிர்வாணத்தை மட்டுமே கண்டார்கள். எப்படி ஒரு மனிதனுக்கு ஆடை அவசியமோ அதே போல ஒரு பட்டணத்திற்கு மதில் சுவர் அவசியம். மதில் இல்லாத பட்டணம் தன்னுடைய எதிரிகளால் கைப்பற்றப்படும். எந்த பக்கத்திலேருந்து யார் எப்போ அதை தாக்க போறார்கள் என்றது நாம் கணிக்க முடியாது.
மதில் இல்லாத பட்டணம் நிர்வாணமாய் காணப்படும். ஆடை இல்லாத மனிதன் நிர்வாணியாய் காணப்படுவான். ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு உடுத்தி இருக்கிறார் அல்லவா? நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? ரட்சிப்பு என்று தலை சீராவை நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை எப்படி வைத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் நிர்வாணியாக காணப்படுகிறோமா? நம்முடைய மதில் சுவர் எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? நம்முடைய அஸ்திபாரம் யார் மேல் இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை நம் பரிசுத்தவான்கள் மேல் வைத்திருக்கிறோமா? அல்லது நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இரத்தம் சிந்துதல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் சிலுவையில பலியாகி இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். நம்மை மீட்கும் பொருளாக அவர் மாத்திரம் ஜீவனை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்களாலும் வேதத்தில் காணப்படுகிற புனிதர்களாலும் நம்மை காப்பாற்ற முடியாது. உங்களுடைய அஸ்திபாரம் யார் மேல் காணப்படுகிறது? உங்களுடைய மதில் சுவர் யார் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? ஜீவ வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு வாழ்க்கையின் மேல் ஆண்டவர் தூக்கு நூலை போட்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி காணப்படும்? நிதானித்து பாருங்கள். தானியேல் 5ஆம் அதிகாரத்துல பெல்சாத்சார் என்னும் ஒரு ராஜா, பாபிலோனுடைய கடைசி ராஜா, எருசலேம் தேவாலயத்திலிருந்து கைப்பற்றி கொண்டு வரப்பட்ட தேவனுடைய பொன்னினால் செய்யப்பட்ட பரிசுத்த பாத்திரங்களிலே திராட்சை ரசத்தை அறிந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சாந்து பூசப்பட்ட சூரின் மேல் கர்த்தருடைய விரல் வந்து எழுதுகிறது, மேனே மேனே தெக்கேல் பேரேஸ். இதை பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு இடுப்பில் இருக்கிற கட்டுகள் தளர்ந்து போயின, முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டன. அந்த ராஜா நடுங்கி போயிட்டார். தீர்ப்பு சூரன் மேல் எழுதப்பட்டது. அந்த மதில் சுவரில் தாறுமாறு காணப்பட்டது. நீ நெருக்கப்பட்டு குறைவாய் காணப்பட்டாய். இஸ்ராயல் என்னும் தேசத்தின் மேல், அந்த மதிலின் மேல் ஆண்டவர் தூக்கு நூலை வைத்து கொண்டிருக்கிறார். ஆமோஸ் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் கையிலே தூக்கு நூல் இருக்கிறது. மதின் மேல் நின்று கொண்டிருக்கிறார். அதன் காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த தூக்கு நூல் 2 காரியங்களுக்கு பயன்படுகிறது. ஒன்று ஆக்குவதற்கு பயன்படுகிறது, மற்றொன்று அழிப்பதற்கு பயன்படுகிறது. போத் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். செருபாபேலின் காரியத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்துக்கு செருபாபேலின் கரங்களே அஸ்திபாரம் போட்டது, அவன் கரங்களே கட்டி முடிக்கும். செருபாபேலின் கரங்களில் இருக்கிற, கைகளில் இருக்கிற அந்த தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்கள், பூமி எங்கும் சுற்றி தெரிகிற அந்த 7 கண்கள் பிரியமாய் சந்தோஷமாய் பார்க்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆலயத்தை ஆண்டவருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி கட்டும்போது ஆண்டவர் அதை பிரியமாய் பார்க்கிறார். அந்த தூக்கு நூல் கன்ஸ்ட்ரக்டிவா ஆக்குவதற்காக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதை கட்டி எழுப்பதற்காக, அதை ஆசீர்வதிப்பதற்காக அதன் மேல் பிரியமாய் சந்தோஷமாய் கண்களை வைக்கிறார். அதே சமயத்துல ஆகாப் வீட்டை போல ஆகாபின் தூக்கு நூல் பத்தி நம்ம பார்த்தோம். தாறுமாறுகள் காணப்படும் போது, ஜனங்களை தவறாக வழி நடக்கும் போது, ஆகாபின் வீட்டின் மேல் போடப்பட்ட அந்த தூக்கு நூல், ஆகாபின் அழிவு பயங்கரமாக இருந்தது. அங்கே நடந்த அநியாயம், அக்கிரமம், சீர்கேடுகளை நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய கோவாக்கினை பயங்கரமாக செலுத்தப்பட்டதை காண முடியும். ஆகாபின் இரத்தத்தை நாய்கள் நக்கின, எசபலை நாய்கள் தின்று போட்டன. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பட்டயத்துக்கு இரையானார்கள். ஆகாபின் வீட்டின் மேலே தூக்கு நூல் போடப்பட்டது. அதே போல செருபாபேலின் மேல் இருந்த அந்த தூக்கு நூலை, கரங்களில் இருந்த தூக்கு நூலை ஆண்டவருடைய கண்கள் பிரியமாய் பார்த்தது, சந்தோஷமாய் பார்த்தது என்று காண்கிறோம். நம்முடைய ஆலயமாகிய இந்த சரீரம் நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் தூக்கு நூலை வைத்து பார்த்தால் அதில் சந்தோஷப்படுவாரா? எப்படிப்பட்ட காரியம் நாம் நிதானிக்க வேண்டும். நம்முடைய காரியம் எப்படியா இருக்கிறது? நம்முடைய ஆலயம் எப்படியா இருக்கு? நம்முடைய சரீரம், நம்முடைய சிந்தை, நம்முடைய சொல், செயல் கர்த்தருக்கு முன்பாக ஏற்புடையதாக காணப்படுகிறதா? ஆண்டவர் தூக்கு நூலை நம்மேல் செலுத்தினால் நாம் எந்த நிலையிலே காணப்படுவோம்? நம்முடைய அஸ்திபாரம் யார் மேல் போடப்பட்டு இருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்குண்டு, ரட்சிப்பே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ஆண்டவர் செய்கிற காரியம் ரட்சிப்பே மதிலும் அரணுமாக மாறும். நம்முடைய மதில் எப்படி இருக்கிறது? யார் மேல் நம்ம அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது? ரட்சிப்பு மதிலாக காணப்படுகிறதா? 3ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை நாம் பார்க்கும்போது, ரட்சிப்பு என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருமே நம்மளை ரட்சிக்க முடியாதுங்க. பரிசுத்தவான்கள் ரட்சிக்க முடியாது, புனிதர்கள் ரட்சிக்க முடியாது, நம்முடைய நற்கிரிகைகள் நம்மளை ரட்சிக்க முடியாது, தான தர்மங்கள்
நம்மளை காக்க முடியாது, ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இதோ உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இப்பதான் பார்த்தோம், ரட்சிப்பே உன் மதில், உனக்கு அரண். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் கண் முன்னால் இருக்கிறது. இந்த பொருள் என்ன? உன் ரட்சிப்பு எப்போதும் என் கண் முன்னால் இருக்கிறது, என் கையில இருக்கிறது. ஆணி அடிக்கப்பட்ட அந்த கரங்கள், நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. வேற யாரும் நமக்காக ரத்தம் சிந்தப்படவில்லை. ரத்தம் சிந்த இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அஸ்திபாரம் யார் மேல போட்டிருக்கீங்க? ஆண்டவர் சொல்கிறார், ரட்சிப்பு என்னுடையது, ரட்சிப்பே மதில், உன்னுடைய மதில் எப்போதும் என் கண் முன்னால் இருக்கிறது, உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வேற யார் மேலேயாவது நம்ம அஸ்திபாரம் போட்டிருந்தோம்னா நம்முடைய மதில் இடிக்கப்படும். ஆரம்பத்திலே சொன்னேன், அஸ்திபாரம் கர்த்தர் மேல, இந்த ஜீவ வார்த்தை மேல போடப்பட்டு இருக்க வேண்டும். மதில்ல பிளவுகள், தாறுமாறுகள் காணப்பட்டா போக போக சாய்ந்து கொண்டே போகும். தூக்கு நூல் பிரமாணத்தின்படி பார்த்தோமானால் நம்முடைய மதிலிலே கோணலும் தாறுமாறுகளும் காணப்படும். அந்த மதில் இடிக்கப்படும், தன்னால விழுந்துரும். ஒரு கட்டத்துக்கு மேல சாஞ்சு இருக்கிற மதில் கீழே விழுந்துரும். அதுல திறப்புகள் காணப்படும். மதில்ல திறப்பு காணப்பட்டா சத்ரு உள்ள வருவான். ஏதேன் தோட்டத்துக்குள்ள பாம்பு வந்துட்டு போனான், நிர்வாணமாக்கப்பட்டார்கள். சீனாய் மலை அடிவாரத்திலே கன்றுக்குட்டி வந்தது, ஜனங்கள் நிர்வாணமாக்கப்பட்டார்கள். மதில் சுவத்திலே திறப்புகள் இருந்தால் உள்ள சத்துரு வந்துட்டு போவான். ஆண்டவர் கேட்கிறார், திறப்புல நிற்கவும் திறப்பை அடைப்பதற்கும் ஒருவனையும் தேடினேன் காணோம். இங்கே ஆமோஸ் வந்து நிற்கிறார், இவர்களுக்காக மன்றாடுகிறார். 7ஆம் அதிகாரத்தை நல்ல கூர்ந்து பார்த்தோம்னா 3 தரிசனங்கள் ஆண்டவர் தருகிறார். முதலாவது வெட்டுக்கிளிகள் வருகிறது, 2வது அக்கினி வருகிறது. ஒவ்வொரு தடவையும் ஆமோஸ் ஆண்டவருக்கு முன்பாக மன்றாடுகிறார், ஆண்டவரே இந்த ஆக்கினை தீர்ப்பு வேண்டாம், யாக்கோபு சிறுத்து போயிடுவான், உங்க கோபாக்கினை திருப்பி கொள்ளுங்க. நான் 2 தடவை ஆண்டவர்கிட்ட ஆமோஸ் மன்றாடுகிறார். 3வது முறையாக ஆண்டவர் தூக்கு நூல் பிரமாணத்தை காண்பிக்கிறார். ஆமோஸ் மன்றாடவே இல்லை. செவரில் அவ்வளோ தாறுமாறுகள், மதில் சாய்ந்து நிற்கிறது, எங்கப்போ உழுவுன்னு தெரியாது. இடிக்கப்பட வேண்டிய மதில். அஸ்திபாரம் சரியா இருந்தா இந்த நியாய பிரமாணத்தின், இந்த தூக்கு நூல் பிரமாணத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டால் அந்த மதில் எப்போதும் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கும். அது நமக்கு ரட்சிப்பாக இருக்கும். நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்கு? ரட்சிப்பெண்ணும் தலை சீராவை அணிந்து கொண்டு இருக்கிறோமா? அந்த தலை சீரா, ரட்சிப்பெண்ணும் தலை சீரா நமக்கு இல்லைன்னா கண்ட எண்ணங்களும் நம்ம சிந்தைக்குள்ள வந்துட்டு போகும், நம்மளை கரைப்படுத்தி விடும், நமக்குள்ள தாறுமாறுகள் காணப்படும். தேவனுக்கு விரோதமான செயல்களுக்கு அது நமக்கு வழிவகுத்து கொடுக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களோட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இன்று என் சத்தத்தை கேட்பீர்களானால், if you hear my voice today, கீழ்ப்படிய சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று என் சத்தத்தை கேட்பீர்களானால், வனாந்திரத்திலே சோதனையினாலும் கோபமூட்டலினாலும் இஸ்ரேல் ஜனங்கள் செய்தது போல இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இன்று டுடே இஃப் யூ ஹியர் யுவர் வாய்ஸ் ஒபே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் கீழ்ப்படிங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நான் பார்க்கும்போது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. யாராலையும் நம்ம காப்பாற்ற முடியாது. நம்ம மதில் எப்படி இருக்கிறது? அஸ்திபாரம் யார் மேல இருக்கிறது? சத்திய வார்த்தை, ஜீவ வார்த்தையின் மேல கட்டப்பட்டு இருக்கிறோமா? இந்த அக்கினிமயமான பிரமாணங்கள் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோமா? போடப்பட்ட அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அஸ்திபாரம் இருந்தால் தூக்கு நூலின் பிரமாணத்தின்படி அந்த மதில் தகர்க்கப்பட வேண்டும். அதில் தாறுமாறுகள் காணப்படும், திறப்பு காணப்படும். சத்துரு உள்ளே வந்து கொண்டே தான் இருப்பான். திறப்பை அடைக்கணும், அதில் உள்ள தாறுமாறுகள் நீக்கப்பட வேணும். அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவின் மேல் போடப்பட வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 7ஆம் வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினால் நமக்கு மீட்பு, வேற விமோச்சனமே நமக்கு கிடையாது. நீங்க இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளலைன்னா இந்த இன்னொரு தருணம் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. மரணம் யாரை எப்ப சந்திக்கும்னு தெரியாது. உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இன்று இந்த சத்தத்தை கேட்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இருதயத்தை தாழ்த்துங்க, அவருக்கு முன்பாக கடினப்படுத்தாதீங்க. இன்னொரு நாள் கிருபையா நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. எத்தனையோ தருணங்களை ஆண்டவர் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறார். தட்டி 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 கழித்து கொண்டே வந்திருக்கிறோம். மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இன்று என் சத்தத்தை கேட்பீர்களானால்
உடனே கீழ்ப்படிங்க. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவின் மேல் போடுங்க. அவருடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தை அவர் மேல் வைங்க. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பாவத்தை அறிக்கை செய்யுங்க. அவருடைய இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.